ஒரு வசனம் வருதுன்னா நம்ம நினச்சிக்கணும், இந்த வசனம் எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான். அல்லேலூயா. இவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு, இவங்களோடு தான் கர்த்தர் பேசுறாரு. இல்லை. அல்லேலூயா. சொல்றான், பரியாசக்காரர், அநியாயர், பச்சார்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போல அப்படியே சொல்லிட்டு உணர்ந்து கூட சேர்த்துக்கிறான். வாசல்ல ஒருத்தன் நின்னுக்கிறான். இந்த ஆயக்காரனை போல இல்லாம இராததினால எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றாரா? அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கொடுத்த கிருபைக்காக நாம ஸ்தோத்திரம் பண்ணல, நீர் கொடுத்த தயவுக்காக நாம ஸ்தோத்திரம் பண்ணல, மற்றவங்கள போல நான் இல்ல. எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு? ஸ்தோத்திரத்துல கூட ஒரு பெருமை பாருங்க. சில பேர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா சொல்றா பாருங்க. அப்ப வாசிக்கலாம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், அவர் பெருமையா சொல்லிக்கிறார். வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாத்துலயும் என்ன செய்யறேன்? தசமாக செலுத்துறேன். தனக்குள்ள என்ன செஞ்சானா? ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா அல்லேலூயா. எதை குறித்தும் பெருமை, காணிக்கை குறித்தும் பெருமை பேசுகிறார், உபவாசத்தை குறித்தும் அவன் என்ன செய்யறான்? பெருமை நினைக்கிறான். அல்லேலூயா. நான் சம்பாதியத்தில் எல்லாத்துலயும் என்ன செய்யறேன்? தசமாகத்தை குறித்து என்ன செய்யறாரு? தன் இருதயத்திற்குள்ள என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணினானா? வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்துல நின்று அல்லேலூயா. ஆயக்காரனும் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரு. எந்த ஜெபத்தை கர்த்தர் ஏத்துக்கினாரு? பெருமை ஜெபத்தியா? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெபம் கூட தாழ்மையா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? தாழ்மையா இருக்கணும். எல்லாவற்றிலும், உன் நடக்க, உன் உடையில, உன் பேச்சில, உன்னுடைய எல்லா சுபாவத்துல. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் வாரி போட்டுக்க கூடாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இருக்கிறது ரொம்ப ஷோ அப் பண்ணக்கூடாதான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். இருக்கிறதுன்னு ரொம்ப என்ன செய்யக்கூடாதான்? பேசவும் கூடாதான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, இந்த ஆயக்காரன் தூரத்துல ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுதா? வாசிங்க அடுத்த வசனம். அவன் அல்ல, தன்னைத்தானே நீதிமான் நினைச்சவன் நீதிமான் இல்லையா, தன்னை தேவ சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்தி இந்த பாவியா இருக்கிற என் மேல கிருபையா இருங்கன்னு சொன்ன அவன் தான் நீதிமான்.